இன்றைக்கி பச்சை மாங்காய் அதில் ஒரு ஜூஸ். இது எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு தான் எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு மாங்காய் தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சர்க்கரை வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் ஒரு 1/4 துண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். இது வேணான்னா நீங்கள் மிளகாய் ஸ்கிப் பண்ணலாம். கொஞ்சம் உப்பு எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வரணும். இதெல்லாம் நான் கழுவி தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி. இந்த மாங்காய் வந்து புளிப்பு இல்லாத மாங்காய், உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழியலாம். இது நான் ஃபஸ்ட்டு இதை போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா போட போகிறேன். ஸோ சர்க்கரை சேர்க்குறேன். அதே மாதிரி சர்க்கரை கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் அப்புறம் திருப்பி சேர்த்துக்கலாம். இந்த வீடியோவில் காட்டலை, உப்பு போட்டுட்டு நீங்கள் இதை அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு. ஸோ இதை வந்து நான் இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். மூடியில் இருக்கிறதெல்லாம் கூட சேர்த்து எடுத்துடலாம். இந்த 1.5 கிளாஸ் சேர்க்குறேன். இதை நீங்கள் வடிகட்டிடலாம். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு ஆக்கிட்டு கொடுக்கலாம், இல்லை ஐஸ் க்யூப்ஸ் போட்டும் கொடுக்கலாம். சில்லுனே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படியே கூட கொடுக்கலாம். எல்லா ஆப்ஷனும் உங்களது தான். ஸோ இந்த டைமில் இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் பாருங்கள். இது திக்னஸ் போதுமா, ஸ்வீட்னஸ் போதுமான்னு பார்த்துருங்க. நான் இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். ஸோ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆட் பண்ணலாம். அவ்வளோ நல்லா வந்திருக்கேன். 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு ஜூஸை சேர்த்துடலாம். திக்காக போட்டதுனால 3 கிளாஸ் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா 4 கிளாஸ் வரைக்கும் பண்ணலாம். ஸோ இது செய்து பாருங்கள். சம்மருக்கு உங்களுக்கு நிறைய மேங்கோஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து திடீர்னு யாருன்னா கெஸ்ட் வந்தால் கூட உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் செய்து கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாவும் இருக்கும். செய்து பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.